ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிட்டல் டெக் ஃபில்டர். நான் உங்கள் லண்டன் வினோத். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெப்சைட்டில் வந்து நம்மளுடைய எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுனால நம்ம வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் தெரிஞ்சவங்க தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்களே இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. ஷட்டர்ஸ்டாக் கண்ட்ரிபியூட்டர் அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம வந்து லாகின் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற நம்மளுடைய டிடிஎல் அட்ரஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடுப்போம்ல, மொபைலில் எடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். ஒரு செயல் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு ஃபிஷ் வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபிஷ் கட்டிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து வெப்சைட்டில் அந்த மாதிரி இமேஜை வந்து தேடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து இமேஜ் வந்து சர்ச் பண்ணியிருப்போம் நிறைய தடவை. அப்போ வந்து ஷட்டர்ஸ்டாக் அப்படின்ற வெப்சைட் வந்து நம்ம நிறையா தடவை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம பணம் கொடுத்து சில ஃபோட்டோஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வகையில் தான் நம்ம வந்து ஷட்டர்ஸ்டாக்ல வந்து லாகின் பண்ணி நம்மளுடைய இமேஜை வந்து நம்ம விற்பனை பண்ணுறோம். ஷட்டர்ஸ்டாக் அப்படின்ற வெப்சைட் மூலயமா நம்ம வந்து நம்மளுடைய இமேஜை விற்பனை பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாகவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு விஷயத்த, ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அது வந்து நம்மளுக்கு பணம் கட்டினா மட்டும்தான் அதை வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பணம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி வந்து நம்ம வந்து லாகின் பண்ணுறது, சைன்இன் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட வர ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் தான். அடுத்த பார்ட்டில் இன்னும் பல விஷயங்களை இதை பற்றின தகவல்களை உங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க கம்ப்யூட்டரில். மொபைலில் எப்படி லாகின் பண்ணணும், சைன்இன் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஷட்டர்ஸ்டாக் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டை டைப் பண்ணிக்கிங்க. அந்த நேமை டைப் பண்ணீங்கன்னா கீழே ஷட்டர்ஸ்டாக் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஷட்டர்ஸ்டாக் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் shutterstock.com அப்படின்னு இருக்கு பாருங்க, அது கீழே இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து உங்களுடைய நேம் கேட்கும். உங்களுடைய நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னுடைய நேமை வந்து உங்களுடைய நேமை டைப் பண்ண பிறகு கீழே டிஸ்பிளே நேம் அப்படின்னு வரும். ஸோ அது ஒன்றும் இல்லை, உங்களுடைய அந்த கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பிராண்டோட நேம் நீங்கள் எப்படி வந்து டைப் பண்ணி போகிறீங்களோ அதை நீங்கள் யோசிச்சுட்டு வச்ச பிறகு நீங்கள் அந்த நேமை வந்து டைப் பண்ணிக்கிங்க. நான் வந்து 4K பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு 4K பிக்சல் வால் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ், அதை வந்து டைப் பண்ணிக்கிங்க. நான் வந்து இப்போ என்னுடைய ஜிமெயில் ஐடியை வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கீழே வந்து அக்ரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து சைன்இன் பண்ணினதுனால நான் ஆல்ரெடி லாகின் அப்படின்றத வந்து கீழே லாகின் இருக்கிறத அதை கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய இமெயிலை செக் பண்ண சொல்லி வரும். நீங்கள் வந்து நியூ டாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க கம்ப்யூட்டரில். ஜிமெயில் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்க.
கிளிக் பண்ணிட்டு இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் வந்து ஒரு செட்ஸ்டாக்ல இருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் ப்ளீஸ் கிளிக் டு வெரிஃபை ஒரு இமெயில்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்படி தேங்க்யூ மேலே ஆஸ்கிங் வெரிஃபைடு அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி அட்ரஸ் இதெல்லாம் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து என்னுடைய கண்ட்ரி இந்தியா அப்படின்றத டைப் பண்ண போகிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐத்தினீங்கன்னா இந்தியா கீழே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் லைன் 1. உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் முழுசாக தான் டைப் பண்ணணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய சிட்டிஸ், உங்களுடைய தாலுக்கா இந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டாவே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ நான் என்னுடைய சிட்டி அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு ஃபார்மெட்டு தான். அட்ரஸ் லைன் 1ல் வந்து நான் வந்து சுமாரான தகவலை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். பதிவு பண்ணிட்டு கீழே அட்ரஸ் லைன் 2 அப்படின்னு இருக்கும். அது எப்படின்னா நம்ம 2 இடத்துல மாறி மாறி இருப்போம்ல. இப்போ ஊரில் வந்து தங்கியே இருக்கிறவங்களும் இருப்பாங்க, வெளியூரில் போயிட்டு வாங்குறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி பேருக்கு தான் 2 அட்ரஸ்ஸு. ஒரு அட்ரஸ் ஆனால் போதும். அடுத்து சிட்டி என்னவோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. கீழே இருக்கிறது என்னன்னு எனக்கே தெரியல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்களுடைய ஏரியாவோட வந்து பின்கோட் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு அடுத்தது இந்தாண்ட பாருங்க, மெயிலிங் அட்ரஸ்னு வந்து இருக்கு. ஸோ அதுலேயே வந்து சேம் தான் நான் கொடுத்துருக்கேன். சேம் அஸ் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே வரும். நீங்கள் வந்து இப்போ எப்படின்னா அந்த டேப்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஷட்டர் ஸ்டாக் அப்படின்ற வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் எப்படி லாகின் பண்ணணுமோ அதே மாதிரி கான்செப்ட் தான். திருப்பி நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ வந்து அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே பாருங்க, இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு உங்களுடைய மெயிலுக்கு. ஸோ லாகின் ஆயிடுச்சா அப்படின்றத செக் பண்றதுக்காக கீழே அக்கௌண்ட்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் செட்டிங் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட இமெயில் அட்ரஸ், நமக்கான ஐடி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம லாகின் ஆயிட்டோம் அப்படின்றது ஒரு அடையாளம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மணி வந்து ஏர்ன் பண்றதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம். பாருங்க, இமேஜ் ஜேபி ஃபார்மெட்டு, யூபிஎஸ் ஃபார்மெட்டு, வீடியோ ஃபார்மெட்டு, என்னென்ன ஃபார்மெட்டில் வந்து அது நம்ம பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து உங்களுக்கு வந்து போடுறோம். ரொம்பவே விரிவான தகவலை பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம லாகின் பண்ணணும். சைன்இன் பண்ணிக்கணும். சைன்இன் பண்ண பிறகு அடுத்தது லாகின். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியலினா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு தரேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படின்னா தான் அடுத்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க முடியும். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.